ஹாப்பியாக டயட்டில் இருக்கிறதுனா யாருக்கு வேணாலும் பிடிக்கும். அதுவும் பிடிச்சதை சாப்பிடும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டயட்டில் இருக்கிறதுக்கு தான் இந்த பன்னீர் பிரியாணி. ஸோ இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர் வந்து அதிகமாகவும் போட்டிருக்கேன். அண்ட் இது கூட ப்ரோட்டீன் வந்து ஒயிட் எக் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதில் பெப்பர் ஜீரகம்லாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து ப்ரோட்டீனுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கர்டு அண்டு குக்கும்பர் நிறையா சேர்த்துருக்கேன். நீங்களும் நிறையா சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு நிறைய ஸ்பைசஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ் அந்த வாசனை பிடிச்ச மாதிரி நீங்கள் பிரியாணிக்கு சேர்த்துக்கிற மாதிரி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நெய்யில் நல்லா வறுப்பட்டதும் ஒரு வெங்காயம், ஒரு முழு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸாக இருக்கலாம் இல்லை பெரிய சைஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற ஒரு வெங்காயத்தில் தான் ஃபுல் மற்ற எல்லா அளவும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவில் பாதி தக்காளி நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் வந்து ஒரு ஸ்பூன், நீங்கள் எவ்வளோ பெரிய வெங்காயம் எடுத்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இது நல்லா வறுப்பட்டதும் ஹாஃப் தக்காளி, அதாவது ஒரு வெங்காயத்துக்கு ஹாஃப் தக்காளி போதும். நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்க வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹாஃப் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நிறைய புதினா சேர்த்துருக்கேன், நிறைய புதினா சேர்த்துக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு சில பேருக்கு புதினா டேஸ்ட் பிடிக்கலைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து தயிர் வந்து நிறையாவே போட்டுக்கலாம், பட் வந்து நான் ஒரு ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் புளிப்புக்காக. அப்புறம் வந்து ஒரு 4-5 காய்கறி சேர்த்துருக்கேன். பட்டாணி, கேப்சிகம் க்ரீன் கலர், ரெட் கலர் கேப்சிகம், தென் வந்து அவரைக்காய், இந்த 4 காய்கறி நான் சேர்த்துருக்கேன். லீவ்ஸ்ன்னு பார்த்தா புதினாவும் கொத்தமல்லியும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பொட்டேட்டோ அந்த மாதிரி போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் காய்கறி சேர்க்குறதுனாலும் நான் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் எந்த ஒரு மசாலாவும் போட போகிறதில்ல, ஒன்லி டர்மரிக் பவுடர் மட்டும்தான், வேறு எந்த மசாலாவும் கிடையாது, பெப்பர் ஜீரகம் எதுவுமே கிடையாது. ஸோ அரை டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1/2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றின பிறகு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் 2 பச்சை மிளகா இல்லை 1 பச்சை மிளகா, காரம் பிடிக்குன்றவங்களுக்கு 2 பச்சை மிளகா இல்லைனா 1 பச்சை மிளகா மட்டும் கீறி போட்டுட்டு அந்த அரிசி ஹாஃப் டம்ளர் அரிசியை வந்து நீங்கள் போட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டம்ளர் எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் தண்ணியும் அரிசியும் சேர்க்கணும். ஸோ பிரியாணி ரெடி. இது கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் டயட் பிளேட்டை ரெடி பண்ணி சாப்பிடணும். அந்த பிளேட்டில் நான் ப்ரோட்டீனுக்காக ஒயிட் எக் கொடுத்துருந்தேன், அந்த ரெசிபி தான் இது. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் இல்லை பட்டர் விட்டுட்டு ஜீரகத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அப்புறம் வந்து பெப்பர், இது எல்லாத்தையுமே சேம் அளவில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரொம்ப நேரம் வேகணும், இல்லைனா வந்து எல்லாமே ராவாக தெரியும். ஸோ பிளேட் ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், ப்ரோட்டீனுக்கு வந்து எக்கு, அப்புறம் வந்துட்டு கர்ட், குக்கும்பர் நிறைய சேர்த்துருக்கேன் ஃபைபருக்கு. அண்ட் பிரியாணியில் வந்து 4 காய்கறி கொடுத்துருக்கேன், அது என்னன்றதை கீழே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து பன்னீர் சேர்த்துருக்கேன் ப்ரோட்டீனுக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.